அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளுக்கான அதிகாலை நேரமான வார்த்தை சங்கீதம் 36 அதிகாரம் 9 ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது, உம்முடைய வெளிச்சத்தில் வெளிச்சம் காண்கிறோம். இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனங்களை, ஜீவ ஊற்று அதாவது அபிஷேகம், கர்த்தர் நமக்கு புதிய அபிஷேகத்தை தருகிறார், புதிய கிருபை தருகிறார், புதிய ஞானத்தை தருகிறார். இந்த அதிகாலை நேரத்தில் யாரெல்லாம் கர்த்தரை தேடுகிறார்களோ அவளுக்கு கர்த்தர் புதிய கிருபையை கொடுக்கிறார். இந்த கிருபை பெற்றுக்கொள்ள நாம் பிரயாசப்பட வேண்டும். நம் இருதயம் முழுவதுமாக கர்த்தரை மாத்திரம் சார்ந்திருக்க வேண்டும். எந்த சிந்தனையோ, எந்த வருத்தமோ, எந்த பிரச்சனையோ நோக்கி பார்க்காமல் கர்த்தருடைய பாதத்திலே, கர்த்தருடைய சந்நிதியை நித்தம் தேடி அவரை புதிய பாடைகளை பாடி அவரை ஆராய்த்து அவரை போற்றி துதித்து நன்றி பலிகளை ஏறெடுக்கும்போது கர்த்தர் மிகுந்த மகிழ்ச்சி அடைவார். கர்த்தர் உங்களுக்கென்று வைத்திருக்கின்ற ஆசீர்வாதங்கள், தெய்வ திட்டங்கள், தெய்வ நோக்கம் நிறைவேற்றுவார். 10 மாதம் கண்மணி போல கர்த்தர் பாதுகாத்து வந்தார். புதிய நாளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், புதிய மாதத்தை கர்த்தர் கொடுத்துக்கிறார். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஏசப்பா சோத்திரங்க தாவி, இந்த உம்முடைய வாரத்தின்படி எங்களுக்காக கடவுதென்று நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. சோத்திரங்க தாவி, இந்த வார்த்தை எங்கள் வாழ்க்கையை நிலைத்திருக்க எங்களுக்கு கிருபை தாங்க தகப்பனே. ஏசப்பா சோத்திரம், உம்முடைய வார்த்தையில் நடக்க எங்களுக்கு கிருபை தாங்க ராஜா. இந்த புது மாதத்தில், புதிய நாளில், 1ஆம் தேதியில் ஆண்டவரே எங்களுக்கு புதிய கிருபை, புதிய நோக்கம், புதிய சமாதானம், புதிய ரட்சிப்பு, புதிய பாதுகாப்பு, ஆரோக்கியம், சுகபலன் ஆரோக்கியத்தை கட்டளிடுவீராக. ஏசப்பா சூத்திரங்க தாவி, உடைய வருகை நாங்கள் ஒவ்வொருவருத்தும் தகப்பனை எடுத்துக்கொள்ளப்பட எங்களுக்கு கிருபை தாங்க ராஜா. மீட்பெரும் இரட்சகருமாகிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் நல்ல பிதாவே, ஆமேன்.